பிரிட்டிஷ் இந்தியாவை காலனைஸ் பண்ணப்போ அவங்களுக்கு ஒரு பெரிய பிரச்சனை இருந்துச்சு. இந்தியாவுக்குள்ள எங்க பார்த்தாலும் நிறைய கோப்ராஸா சுத்திக்கிட்டு இருந்திருக்கு. ஸோ அந்த டேஞ்சரை கம்மி பண்றதுக்காக அவங்க என்ன பிளான் பண்றாங்கன்னா, டெல்லியில ஒரு ரிவார்ட் ப்ரோக்ராம் மாதிரி ஸ்டார்ட் பண்ணி கோப்ராஸை கொண்டு வந்து ஒரு சர்டன் அமௌண்ட் ஆஃப் காசு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பீப்புளுக்கு அது ரொம்ப பிடிச்சி போயிடுது. பாம்புகளை தூக்கிட்டு வந்து இந்தாங்க சார் நீங்க கேட்ட 4 கோப்ரா இங்க ₹5 கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு காசு வாங்கிக்கிறாங்க. ஸ்டார்டிங்ல அது நல்லாவே ஒர்க் ஆகுது. கோப்ராஸோட பாப்புலேஷன் வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமா குறையுது. பட் ஒரு டைமுக்கு மேல வந்துட்டு பீப்புள் திடீர்னு நிறைய கோப்ராஸை கொண்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. பிரிட்டிஷ்காரங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன் ஆயிட்டு என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கறாங்க. பார்த்தா நம்ம ஆளுங்க வந்துட்டு கோப்ராஸை வீட்டில் வச்சு வளர்த்துட்டு இருந்திருக்கானுங்க. எதுக்கு வெளியில போயிட்டு கஷ்டப்பட்டு கோப்ராஸ் எல்லாம் பிடிச்சிக்கிட்டு வீட்லயே கோப்ராஸ் வளர்த்து அப்படின்னா அந்த கோப்ராஸ் குட்டி போடும். பெரிய கோப்ராஸ் கொண்டு போயிட்டு பிரிட்டிஷர்ஸ் கிட்ட கொடுத்து காசு வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதைவே ஒரு பிசினஸா பண்ணிருக்காங்க. இந்த ஏடிஎம் மேல இருக்க 16 நம்பர் சொல்லுங்க அப்படிங்கறதெல்லாம் இப்போ வந்து ஸ்கேம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். நம்ம பிளட்லயே இருக்கும் போல இருக்குது. பிரிட்டிஷர்ஸ்க்கு இது தெரிஞ்ச உடனே இந்த ரிவார்ட் ப்ரோக்ராமை கேன்சல் பண்றாங்க. ரிவார்ட் ப்ரோக்ராம் இல்ல அப்படின்னா அந்த கோப்ராஸ்க்கு வேலை இல்லலவா. சோ வீட்ல இருந்த கோப்ராஸ் எல்லாம் நம்ம ஆளுங்க தூக்கி ஸ்ட்ரீட்ல விட்டுறாங்க. இதனால வந்துட்டு அந்த ஊர்ல ஆல்ரெடி அந்த ரிவார்ட் ப்ரோக்ராம் கொடுக்கறதுக்கு முன்னாடி இருந்த கோப்ரா பாப்புலேஷனை விட இப்போ அதுகளோட பாப்புலேஷன் அதிகமாயிருது. இதை வந்துட்டு கோப்ரா எஃபெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ்ல கூட இந்த டேர்ம் நிறைய பேர் யூஸ் பண்ணி கேள்விப்பட்டிருக்கலாம். இதே மாதிரி வியட்நாம்ல பிரெஞ்சு கவர்மெண்ட் ரேட்ஸ் வச்சு பண்றாங்க. நீ கொண்டு வர ஒவ்வொரு எலியோட வாளுக்கும் நாங்க காசு தரோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சோ வியட்நாம் மக்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா எலிகளை பிடிச்சி அதுகளோட வாழை வெட்டிட்டு திருப்பி அதுகளை ஸ்ட்ரீட்ல விட்டுறாங்க. அதுக்கு போய் ரீப்ரொடியூஸ் பண்ணி நிறைய ரேட்ஸ் ஆயிருது. அதே மாதிரி நிறைய பேர் வீட்லயே வந்துட்டு ரேட் வச்சு வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த ரெண்டு கதையில இருந்து நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஹியூமன்ஸ் எப்பவுமே வந்துட்டு ஒரு சொசைட்டிக்கு இது மொத்தமான நல்ல விஷயம் அப்படிங்கறத தாண்டி தனக்கு அதை எப்படி பெனிஃபிட் பண்ணும், தன்னோட ஓனுக்கு அதை எப்படி ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி தான் பார்ப்பாங்க. ஸோ நீங்க ஏதாச்சும் ஒரு ப்ராப்ளம் கூட ஃபைட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா நீங்க அந்த ப்ராப்ளம் கூட மட்டும் ஃபைட் பண்ண மாட்டீங்க, ஹியூமன் நேச்சர் கூட ஃபைட் பண்ணுவீங்க. ஏன்னா எல்லா விஷயத்துல இருந்துமே தான் எப்படி பெனிஃபிட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லி தான் எல்லாருமே பார்ப்பாங்க. ஸோ மக்களை நீங்க ஒரு நல்ல விஷயம் பண்ண வைக்கணும் அப்படின்னா அதுல இருந்து அவங்களுக்கு ஓன் பெனிஃபிட் இருக்கிற மாதிரி நீங்க நம்ப வைக்கணும். இதை வந்துட்டு தெரிஞ்சோ தெரியாமலோ ரிலிஜன் வந்துட்டு ரொம்ப அழகா பண்ணியிருக்கும். ஆஃப்டர் லைஃப், ஹெவன், ஹெல், கர்மா அப்படிங்கிற பேர்ல இருக்குதா இல்லையான்னு தெரியாத ஒரு விஷயத்தை வச்சுட்டு இப்ப மக்களை வந்துட்டு நல்லது செய்ய வச்சிருக்கும்.